தண்ணீர் தேசம். எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. அத்தியாயம் 17. இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நேரலாம். இன்று காண்பது நாளை மாறலாம். மாற்றமே பரிணாமம். மாறுதல் ஒன்றுதான் உலகில் மாறாதிருப்பது. இந்த கிரகத் தொகுதியும் கட்சி மாறலாம். வியாழனை முட்டித் துளைத்த வால் நட்சத்திரத்தால் அங்கே தண்ணீரும் உயிர்களும் உற்பத்தியாகலாம். என்றேனும் ஒரு நாள் இந்த பூமி என்னும் கிரகம் இடிகொண்ட முட்டையாய் சிதறுண்டு போக, இங்கிருந்து தப்பிக்க வசதி கொண்ட மனிதர்கள் வியாழன் கிரகத்தில் வீடு வாங்கலாம். இதுவரைக்கும் பூமிக்கு வெயில் தந்த பழைய சூரியனை புறந்தள்ளிவிட்டு இன்னொரு சூரிய குடும்பத்துக்கு ஜீவராசிகள் இடம்பெயரலாம். நிகழும் வரைக்கும் தான் ஒன்று அதிசயம், நிகழ்ந்த பிறகு அது சம்பவம். தொப்புள் கொடி அறுத்தது முதல் அசைவ கலாச்சாரத்திலேயே வளர்ந்த இசக்கி அன்று முதல் தன்னை சைவன் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டதும், எறும்பு செத்து மிதக்கும் பாலை கூட அசைவம் என்று ஒதுக்கிய தமிழ் ரோஜா அன்று ஆமை ரத்தம் பருக கேட்டதும் பழகியவர்களுக்கு அதிர்ச்சியே தவிர பண்பாட்டுக்கு அதிர்ச்சி அல்ல. மனிதன் இயற்கையின் குழந்தை. அவனது உணவை, உடையை, உறையுளை ஏற்படுத்தி கொடுப்பதும் இயற்கைதான். மதுரையில் சட்டையில்லாத உழவனை பார்த்து இனி சட்டை அணிவதில்லை என்று வடநாட்டு உழவன் சபதம் செய்தால் அது சரியான சிந்தனை என்று கருத முடியாது. அந்த வெயில் பூமியில் சட்டையில்லாமல் இருப்பது ஓர் உழவனின் சௌகரியம். வடநாட்டு குளிரில் ஓர் உழவன் சட்டையும் தலைப்பாகையும் அணிந்தே ஆக வேண்டும். அது அவன் தேவை. எனவே சட்டை அணிவது அணியாதிருப்பது என்பதை வானிலை தீர்மானிக்கிறது. மனிதனின் ஆணைகள் மீறுவதற்காகவே பிறப்பிக்கப்படுகின்றன. இயற்கையின் ஆணைகள் தேவைக்காகவே படைக்கப்படுகின்றன. ஆமை ரத்தம் சைவமா அசைவமா என்று வாதாடுவதற்கான வாய்ப்பை தமிழ் ரோஜாவின் தாகம் அவளுக்கு தரவில்லை. அவளை பொறுத்தவரை அப்போது அவளுக்கு அது திட திரவம். குடித்தாள். குடித்துவிட்டு பால் குடித்த குழந்தை போல் இதழ்கடை துடைத்தாள். அடுத்தொரு கேள்வியும் அவளே கேட்டாள். அந்த ஆமைக்கறியை சமைக்க முடியுமா? மீனவர் நிமிர்ந்தனர். அதை பச்சையாகவே சாப்பிடுவது என்று அவர்கள் நெஞ்சுக்குள் நிறைவேற்றிக் கொண்ட மௌன தீர்மானம் சற்றே ஒத்திவைக்கப்பட்டது. இதை சமைக்கத்தான் வேண்டுமா? பச்சையாய் உண்டாலும் அடிவயிற்றில் எரியும் அக்னியில் இது வெந்து போகாதா? நெருப்பு என்பது அந்த நிமிடத்தில் அவர்களுக்கு ஆடம்பரம். அவர்களின் அந்த நேரத்து அகராதியில் சமைத்தல் என்ற சொல்லுக்கு நேரே காலவிரயம் அல்லது படாடோபம் என்று பொருள் போட்டிருந்தது. ஆனாலும் ஒரு சைவ பெண்ணின் அசைவ தேவைக்காக அவர்கள் சமைக்க ஆயத்தமானார்கள். 3 வருடம் கடந்து மழை பெய்த ஒரு திருநாளில் தன் பழைய கலப்பையை தேடுகிற ஒரு ஏழை விவசாயியைப் போல அவர்கள் திசைக்கொருவராய் பறந்து தீப்பெட்டி தேடினார்கள். ஒரு குடியானவன் வீட்டு உண்டியலின் கடைசி காசைப் போல அது ஏதோ ஒரு ஆழத்தில் அகப்பட்டது. அது சற்றே ஈரம் பூத்திருந்தது. உள்ளே ரஷ்ய படையெடுப்பில் தோற்று திரும்பிய நெப்போலியனின் படை வீரர்களைப் போல எண்ணிக்கையில் குறைவாகவே இருந்தன தீக்குச்சிகள். பற்ற வைக்க முயன்றான் பாண்டி. முதலாம் தீக்குச்சி உடைந்தது. 2ஆம் தீக்குச்சி பட்டையில் ஒரு பாதி கிழித்து தானும் தேய்ந்தது. 3ஆம் தீக்குச்சி சற்றே பற்றி சட்டென்று அணைந்தது. தீக்குச்சி 4வது பற்றியது. ஏமாற்றாமல் எரிந்தது. அடுப்பும் முகங்களும் ஒரே நேரத்தில் ஒளி கொண்டன. தண்ணீர் இல்லாததால் அதன் இரத்தம் ஊற்றப்பட்டு அவசரமாய் சமைக்கப்பட்டது ஆமைக்கறி. தட்டேந்தி நிற்கவோ பங்கிட்டு கொள்ளவோ பொறுமையின்றி ஆளுக்கொரு துண்டாய்
அவர்கள் அவசரமாய் உண்ட பிறகுதான் தெரிந்தது, வெந்திருப்பது கரியல்ல, அவர்களின் நாக்குகள் என்று. அவர்களின் உடம்பின் ஆழத்தில் வற்றி வண்டலாகிப் போன உயிர் ஒவ்வொரு சொட்டாய் ஊறத் தொடங்கியது. கரை. மீனவர் சங்கம் மிதந்தது சத்தத்தில். காணவில்லை என் மகனை, கண்டுபிடிக்க மாட்டீர்களா? அந்த கோடையிலும் நடுங்கியது ஒரு மூதாட்டியின் குரல். காணவில்லை என் கணவனை, செத்தாரா இருக்கிறாரா, செய்தி சொல்ல மாட்டீர்களா? இது ஒரு கைக்குழந்தைக்காரியின் கதறல். பதறாதீர்கள், ஒன்றுமாகாது அவர்கள் உயிர்களுக்கு. இன்றைக்கே தேட ஏற்பாடு செய்வோம், எப்படியும் கிடைப்பார்கள். ஒரு பிசிறில்லாத ஆண்குரல் பேசியது. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆனால் நான் கடலாத்தா மடியில் விழுந்துதான் செத்துப் போவேன். தரையில் செத்தால் எனக்கு கொள்ளி வைக்கத்தான் வேறு பிள்ளை இல்லையே. பாவம், கிழவியின் பீழைக் கண்களில் ஏழை கண்ணீர். கடல். நேற்று சொன்னேனே, அது நிஜமாகிவிட்டது தமிழ். என்ன சொன்னீர்கள்? இயற்கை அளவற்ற கருணையுடையது என்றேன். இயற்கை தன் கருணையை ஆமை வடிவில் அனுப்பி வைத்ததா இல்லையா? ஒரு பட்ட மரத்தில் புறப்படும் முதல் தளிரைப் போல எனக்குள் புதிய நம்பிக்கை பூத்திருக்கிறது. பூமியை பற்றிக் கொள்ளும் வேர்களைப் போல நீ நம்பிக்கையை பற்றிக்கொள். ஒரு பறவை உன் தலைக்கு மேலே பறப்பதை உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் அது உன் தலையில் கூடு கட்டாமல் உன்னால் தடுக்க முடியும். அவள் பாதி உதட்டில் புன்னகைத்தாள். அதில் தேவையான சதவிகிதம் சிருங்காரம் இருந்தது. அதுவரைக்கும் பசியில் உலர்ந்து கிடந்த காதல் சின்னதாய் சிலிர்த்து சிறகு விரித்தது. அவன் நெருங்கி வந்தான். பட்டாம்பூச்சி பிடிக்கும் சிறுவனைப் போல அசையாமல் அவளையே பார்த்தான். சட்டென்று குனிந்தான். அவள் அசைவ உதடுகளில் அவசரமாய் முத்தமிட்டான். உதடுகளின் ஒப்பந்தம் சில நிமிடங்கள் நீடித்தது. கடைசியில் பார்த்தால் கரித்தது முத்தம். அவனுக்குத் தெரியாமல் அவளும், அவளுக்குத் தெரியாமல் அவனும் அழுத துளிகள் பரஸ்பர உதடுகளில் பரிமாறப்பட்டிருந்தன. ஆனந்த கண்ணீர் மட்டும் இனிக்குமா என்ன? மேகமற்ற ராத்திரி. மெல்லிய பிறை ஒற்றை உதட்டால் சிரித்தது மேற்கு வானத்தில். கலங்காதிரு பிறையே, உனக்குள்தான் பூரண சந்திரன் புதைந்திருக்கிறான். மகாகவி இக்பாலின் இந்தக் கவிதை சலீமுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் பிறையை அவன் முழுமையாய் ரசித்திருப்பான். வயிற்றுக்குள் ஆமையை நிரப்பிக்கொண்ட ஆனந்த களிப்பில், ஒரு மயக்க போதை போன்ற பாதி உறக்கத்தில், தளத்தில் அவர்கள் சுதந்திரமாய் சிதறி உருண்டும் நெளிந்தும் புரண்டும் கொண்டிருந்த பொழுதில் தூரத்தில் தெரிந்தது ஒரு ஒளி ஊர்வலம். தன் உள்ளங்கைகளால் கண்களை உறக்கத் தைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் பார்த்தான் பாண்டி. தன்னை மறந்து கத்தினான், கப்பல், கப்பல்! தீப்பிடித்த வீடாய் அந்த ஒரே சத்தத்தில் விழித்துக் கொண்டது படகு. கப்பல்தான், அது கப்பல்தான். மென்மையாய் மிதந்து போகும் ஒரு வெளிச்சத் தீவு. அவர்கள் காத்து கிடந்த நம்பிக்கை அதோ கண்படு தூரத்தில். அதோ அவர்களை உரசாமல் போகிறது அவர்களின் ஒளிமயமான எதிர்காலம். எப்படி அதை எட்டுவது? ஒன்று, கப்பலை அவர்கள் சென்று சேர வேண்டும், அல்லது கப்பல் அவர்களிடம் வர வேண்டும். கப்பலை அவர்கள் சென்று அடைய முடியாது. அவர்களின் இருப்பையோ கப்பல் அறியாது. அது கெட்டிச்சாயம் போட்டுக்கொண்ட ராத்திரி. அவர்களின் இருப்பை அவர்கள்தான் அறிவிக்க வேண்டும். அவர்களாய் அறிவிப்பதற்கு இரண்டே வழிகள். ஒன்று ஒலி, இன்னொன்று ஒளி. கப்பல் செல்வதோ ஒலி எட்டாத தூரம். அப்படியே உயிரை திரட்டி ஒலி செய்தாலும் கப்பலின் எந்திர ஓசை கிழித்து
அவர்களை எட்டுமோ எட்டாதோ. அடுத்துள்ள ஒரே வழி ஒளி. வெளிச்சம் காட்டுவோம். அவர்கள் வேகமான விவேகமான முடிவுக்கு வந்தார்கள். படகின் மின்கலம் சில நாட்களுக்கு முன்பே செத்துவிட்டது. ஒரு தீப்பந்தம் தயாரிக்கலாம். அவசர தீர்மானம் நிறைவேறியது. அடுத்த வினாடியே பாய்மரக்கழி ஒன்று உருவப்பட்டது. துணி துணி. பாய்மரம் பிரிக்கப்பட்டது. துண்டுகள், துணிகள், லுங்கிகள் கழியில் சுற்றப்பட்டன. சற்று நேரத்தில் கழிக்கு தலை முளைத்தது. சரி சரி, கொளுத்து. இரு, டீசலில் நனை. நனைத்தார்கள். கொளுத்து. நிறுத்து. ஏன் தடுக்கிறாய்? ஒருவேளை பந்தம் பற்றாமல் போனால் முதலில் அடுப்பை பற்ற வைப்போம். அதிலிருந்து நெருப்பெடுப்போம். அதுதான் சரி. அவசரமாய் அடுப்படியில் கூடினார்கள். தீப்பெட்டி திறந்தார்கள். உள்ளே 2 குச்சிகள் இருந்தன. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சுற்றியடிக்கும் காற்று சுழற்றியது படகை. தீக்குச்சிகளின் 2 நுனிகளிலும் அவர்களின் எதிர்காலம் திரண்டிருந்தது. ஏ தீக்குச்சிகளே, எங்கள் எதிர்காலத்தின் மந்திர கோள்களே, கைகூப்புகிறோம் உங்களை. கைவிட்டு விடாதீர்கள். நெருப்பை ஒரு சின்ன குச்சியின் உச்சியில் சேமித்து வைத்தவனே, உனக்கு எங்கள் நன்றி. இந்த நெருப்பை அடைவதற்கு எமக்கு முன்னிருந்த மனித ஜாதி என்னென்ன பாடுபட்டிருக்கும். ஒரு மூங்கில் காடு பற்றுகிற வரைக்கும் நெருப்புக்கு காத்திருந்த ஆதி மனிதர்களைப் போல் சிக்கிமுக்கி கல்லுக்குள்ளும் தீக்கடை கோலுக்குள்ளும் நெருப்பை பிரசவிக்க பாடுபட்ட மனிதர்களைப் போல் உரசியும் தேய்த்தும் கடைந்தும் குடைந்தும் தீயை தேடி அடைந்த மனிதர்களைப் போல் இதோ நாங்களும் எங்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு எங்கள் ஜீவ நெருப்பின் ஜனனத்துக்கு காத்திருக்கிறோம். தீக்குச்சியே, பற்றிக்கொள். காற்றே, அணைத்து விடாதே. தீப்பந்தமே, எரி. கப்பலே, நில். பாண்டி முதல் குச்சியை எடுத்தான். அவனுக்கு கை நடுங்கியது. எல்லோரும் வட்டமாய் நின்று காற்றை மறைத்து வீடு கட்டினார்கள். கப்பல் கடந்துவிடப் போகிறது. உரசு பாண்டி, உரசு. மென்மையாய் உரசினான். அது பற்றவில்லை. சற்றே அழுத்தினான். ஒரு பாதி மருந்து உராய்ந்து தேய்ந்தது. மறுபக்கம் உரசினான். அவ்வளவுதான். அது சிரச்சேதமானது. எல்லோரும் பதறினார்கள். இன்னும் ஒரே ஒரு குச்சி, அவர்களின் உயிர்க்குச்சி. ஒதுங்கு, என்னிடம் கொடு. தீப்பெட்டியை பரதன் வாங்கினான். அம்பின் நுனியில் மனம் குவிக்கும் ஒரு வில் வீரனைப் போல முழு கவனத்தோடு முனைந்தான். தன் உள்ளங்கை உஷ்ணத்தை பட்டைக்கும் தீக்குச்சிக்கும் பரிமாறி தீப்பெட்டியை இடக்கையில் இறுக்கிப் பற்றி வலக்கையில் தீக்குச்சி ஏந்தி தன் ஒரு விரலால் அதற்கு பக்கபலம் சேர்த்து தன் உள்ளத்தையெல்லாம் தீக்குச்சியில் வைத்து உரசிய போது 3வது உரசலில் பொசுக்கென்று பூத்தது நெருப்பு. ஆஹா, உயிரின் ஒளி வடிவம்! அந்த பரவசத்தோடு அதை அடுப்புத் திரியில் பற்ற வைக்கப் போன அந்த வினாடியின் 2ஆம் பாகத்தில் சந்துவழி வந்த சுழற்காற்று அந்த உயிரின் சுடரை பொசுக்கென்று அணைத்துவிட்டு போய்விட்டது. ஆ, ஐயோ, ஐயையோ! எல்லோரும் பரபரவென்று ஓடி வந்து விளிம்பில் நின்று பார்த்தபோது கப்பல் கடந்து விட்டது. அவர்கள் நம்பிக்கையின் இறுதி ஊர்வலமாய் அது தூரத்தில் மறைந்து கொண்டிருந்தது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.